அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிலிமசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கன்னி லக்னம். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வரிசையில் ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் லக்னம் தான் பிரதானம். ஏன் அப்படின்னா லக்னத்தை வச்சு தான் ஜாதகருடைய தோற்றம், குணநலம் எல்லாமே சொல்லப்படும். அதே போல் லக்னத்துக்கு 2ஆம் இடம், லக்னத்திலிருந்து தான் எல்லா ஸ்தானங்களும், குடும்பம் எப்படி அமையும், அவருடைய கல்வி எப்படி அமையும், இளைய சகோதரம் எப்படி அமையும், அவருடைய தகவல் தொடர்பு எப்படி இருக்கும், அவருடைய பேச்சு திறமை எப்படி இருக்கும், அவருக்கு தாயாருடைய அமைப்பு எப்படி இருக்கும், தாயாருடைய குணநலம் எப்படி இருக்கும், இவருக்கு எத்தனை குழந்தை இருக்கும், குழந்தைகளுடைய அமைப்பு என்ன, அதே போல இவர்களுக்கு வரக்கூடிய எதிரிகள் யார், இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், இவருடைய ஆயுள் எத்தனை ஆண்டுகள் இருக்கும், அதே போல தந்தையாருடைய உடல்நலம் எப்படி இருக்கும், இவருக்கு வரக்கூடிய தொழில் என்னென்ன தொழில் இவருக்கு செட் ஆகும், இது எல்லாம், அதே மூத்த சகோதரன் எப்படி அமையும், இவருடைய அபிலாஷைகள் பூர்த்தி ஆகுமா ஆகாதா, இவருடைய அயன சயன போகஸ்தானம் எப்படி இருக்கும், இவருடைய தூக்கம் எப்படி இருக்கும், இவருடைய வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு எப்படி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கணக்கெடுக்கிறதுக்கு லக்னம் தான். லக்னத்திலிருந்து தான் ஒரு ஸ்தானமாக கணக்கெடுத்து எல்லாம் ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அதே போல ஒருத்தருக்கு தசாபுத்தி தான் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது. அந்த தசாபுத்தி லக்னத்திற்கு யோக திசையா, பாதக திசையா அல்லது மாரக திசையா, இந்த தசை இவருக்கு நன்மை செய்யுமா செய்யாதா, எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்னத்தை வச்சு தான் சொல்லப்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த லக்னம் ஒருத்தருக்கு எவ்வளவு முக்கியம். அந்த வரிசையில கன்னி லக்னத்துல ஒருத்தர் பிறந்தார்னா அவருக்கு எந்த திசை யோகத்தை செய்யும், எந்த திசை நன்மைகளை செய்யாது, அவருடைய குணநலன்கள் என்ன, பொதுவான அவருடைய குடும்பம் அதெல்லாம் எப்படி, அவர்களுக்கு பொதுவான பலன்கள், கன்னி லக்னம் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எதுல கவனமாக இருக்க வேண்டும், இதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கன்னி லக்னம் காலபுருஷனுக்கு 6வது ராசி, காலச்சக்கரத்துக்கு 6வது ராசி கன்னி. இந்த கன்னி ராசியுடைய அதிபதி யாருன்னா புதன். இந்த புதன் இந்த கன்னியில் ஆட்சி ஆகிறாரு, உச்சமாகிறாரு, மூலத்திரிகோணமாகிறாரு. மூலத்திரிகோணம் அப்படின்னா ஒரு கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுவதுதான் மூலத்திரிகோணம். அப்போ ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், புதனுடைய முழு ஆதிக்கம் நிறைந்தது எதுன்னா கன்னி தான். மிதனமாக இருந்தால் கூட மிதனம் ஆட்சி வீடு தான், ஆனால் கன்னி தான் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் எல்லாமே கன்னி தான் புதனுக்கு. ஆக அப்போ புதனுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைந்த ராசி கன்னி. பொதுவாக கன்னி லக்கணத்துக்காரவங்க இளமையில் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. இளமையில் பெருசாக வளர்ச்சி இருக்காது. ஆனால் அதாவது ஒரு 30 வயசுக்கு மேலே பிரம்மாண்டமாக வளர்ச்சி இருக்கும். பின் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். முன்வாடி சின்ன வயசில் 20-25 வயசு வரைக்கும் நிறைய கஷ்டப்படுவாங்க. அதன் பிறகு வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். முன் வாழ்க்கையை விட பின் வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்கும் கன்னி லக்கணக்காரர்களுக்கு. அதே போல் கன்னி லக்னக்காரர்களுக்கு எப்போவுமே எதிரிகளை பேஸ் பண்ணி, அதாவது அடிக்கடி சின்ன வயசில் அடிக்கடி நோய் வர்றது, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் எதிரி மூலம் தான் அவர் வருமா, அதாவது எதிரி ஒரு செயலுக்கும் எதிரியை சந்தித்து அதன் மூலமாக உற்சாகமாகி வெற்றி பெறக்கூடியவராக இருப்பார். அதான் கன்னி லக்னத்தோட சிறப்பு. அமானுஷ்யங்களோட தொடர்பு அல்லது அமானுஷ்யத்தால் பாதிப்பை அடையக்கூடியவரும் இந்த கன்னி லக்னக்காரர்கள் தான் இருப்பாங்க. அதே போல் இவருடைய முகம் வசீகரமாக இருக்கும், கவர்ச்சிகரமான கண்களோடு இருப்பாங்க கன்னி லக்னத்துக்காரங்க. அதே மாதிரி பேச்சு அழகாக பேசுவாங்க, அன்பாக அழகாக சூப்பராக பேசுவாங்க. என்ன சொல்கிறது, கவர்ச்சியாக பேசக்கூடியவர்கள். அதே போல் இவருடைய இளைய சகோதரன் எப்போவுமே இவரை டாமினேஷன் பண்ணும், அதாவது முன்கோபம், முரட்டு சுபாவம். அதே போல் இளைய சகோதரன் இவருக்கு கட்டுப்பட்டவராக இருக்க மாட்டார், இவரை ஜெயிக்கக்கூடியவராக இருப்பார். இளைய சகோதரன் இவருக்கு கட்டுப்பட்டவராக இருக்க மாட்டார், இவர் பேச்சை கேட்க மாட்டார் அவர். அதுதான் இளைய சகோதரத்துடைய குணம். அதே மாதிரி இவருக்கு வரக்கூடிய செய்திகளில் அப்பப்போ தடைப்படும். இவருடைய தகவல் தொடர்பு சாதனங்கள், செல்ஃபோனோ இந்த மாதிரியான தகவல் தொடர்பு சாதனம் கூட அடிக்கடி பழுது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இவருடைய தாயார் பார்த்திங்கன்னா நல்ல உயர்ந்த குடும்பம், அதாவது நல்ல பெரிய குடும்பத்தை, பரம்பரை கௌரவம் மிக்க பண்பாடு மிக்க குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம் இவங்க தாயார் இருப்பாங்க. அதே மாதிரி இவர்களுக்கு அடிக்கடி புத்திர தோஷம் ஏற்படும். குழந்தை இல்லாமல் இருக்கிறது, அல்லது குழந்தை கருக்கலைப்பு, கருதோஷம், அபாஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து குழந்தை இருக்கிறது. இந்த மாதிரியான குழந்தை சம்பந்தமாக குழந்தைக்கு நிறைய மருத்துவ செலவு செய்கிறது, குழந்தை சம்பந்தமான கவலை, குழந்தை சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் கன்னி லக்னத்துக்காரவங்க. அதே போல் இவருடைய எதிரி இவரை விட வலிமையாக இருப்பார். இவரை தூண்டணும்னா, ஒரு செயலுக்கு தூண்டணும்னா இவர் எதிரி தான் தூண்ட முடியும். இவரை எதிர்த்து அந்த எதிரியை சந்தித்து அதன் மூலமாக வெற்றி பெறக்கூடியவர். இவருடைய எதிரியால் தான் இவர் அடிக்கடி லாபம் அடையக்கூடியவர்.
அதாவது இவருடைய எதிரியால் தூண்டப்பட்டு இவர் அதிலிருந்து லாபம் அடையக்கூடியவர். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ்லாம் அடிக்கடி ஜெயிப்பார். இவர் கோர்ட்டு கேஸ்லாம் போனால் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடியவராகத்தான் இருப்பார். கோர்ட்டு கேஸை சந்தித்து அதில் ஜெயிக்கக்கூடியவராக இருப்பார். அதன் மூலமாக லாபத்தை அடையக்கூடியவராக இருப்பார். அதே போல் இவருக்கு வரக்கூடிய மனைவி நல்ல மனைவியாக இருப்பார். அதாவது ஒழுக்கம், பண்பாடு, நீதி, நேர்மையோட ஒரு நல்ல அம்சம், குடும்பத்திற்கு ஏற்ற மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல மனைவியாகத்தான் இவர் கன்னிலக்கணக்காரர்களுக்கு அமைவார்கள். அடுத்ததாக இவருக்கு அடிக்கடி வண்டி வாகன விபத்துகள், பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அடிக்கடி வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இவர்கள் இருக்க வேண்டும். அடிக்கடி சின்ன சின்ன விபத்துகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் கன்னிலக்கணக்காரர்களுக்கு. அதே போல் இவருங்க எப்பவுமே இன்சூரன்ஸ் பண்ணக்கூடாது. இவங்க இன்சூரன்ஸ் பண்ணுனா அந்த இன்சூரன்ஸ் தொகையை அனுபவிக்கிற பாக்கியம் இவருக்கு கிடைக்காது. மற்றவங்க அனுப்பி வைப்பாங்க. இவர் பேரில் இன்சூரன்ஸ் பண்ணுனா அந்த இன்சூரன்ஸோடைய பணத்தை இவங்க அனுபவிக்க முடியாது, மற்றவங்க அனுப்பிப்பாங்க. அதனால் கண்டிப்பாக வாழ்நாளில் என்றைக்கும் இன்சூரன்ஸுங்கிற வேலைக்கே இவங்க கன்னிலக்கணக்காரங்க போகக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இவங்களுடைய அப்பா பேச்சு திறமை மிக்கவர். இந்த கமிஷன், ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரியான பேசி எதையும் காரியத்தை சாய்க்கக்கூடியவராக தந்தை இருப்பார். தந்தையால் பொருளாதார நன்மை, குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவராக தந்தை இருப்பார். அதேமாரி இவர் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள், எந்த ஒரு செயலுக்காக இருந்தாலும் ஒரு முயற்சி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா அந்த முயற்சி தடைப்பட்டு போகும். வெளியே சொல்லக்கூடாது. இவருடைய முதல் முயற்சி இவர் வெளியே சொல்லக்கூடாது. தொழில் சார்ந்த, அதுவும் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களில் உள்ள முயற்சிகளை தொழில் பற்ற ரகசியங்கள், தொழில் சம்பந்தமான எடுக்கக்கூடிய முயற்சிகளை பற்றி இவங்க ஒரு நாள் வெளியே சொல்லக்கூடாது. சொன்னால் அந்த காரியம் தோற்று போகும். அதே போல் இவருடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், இந்த மாதிரி இப்போ எனக்கு ஒரு பதவி கிடைக்க போகுது, அந்த மாதிரி விஷயங்களையும் இவர் வெளியே சொல்லக்கூடாது. அதே மாதிரி இவருக்கு வரக்கூடிய மூத்த சகோதரர் அன்பானவர், அரவணைப்பு மிக்கவர், அன்பா அரவணைச்சு போகக்கூடிய நல்லவர். அதே போல் வீடு மூலமாக அல்லது அசையா சொத்துக்கள் மூலமாக லாபங்களை அடையக்கூடியவர். வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், இவங்கள் மூலமாகவும் நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடியவராக இருப்பார். அசையா சொத்துக்கள் மூலமாகவும் வளர்ப்பு பிராணிகள் மூலமாக லாபத்தை அடையக்கூடியவராக இருப்பார். நீர் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கக்கூடியவராக இந்த கன்னிலக்கணக்காரர்கள் அமைவார்கள். அதே போல் தன்னுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவத்திற்காக நான் யாருன்னு காட்டுறேங்கிறதுக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடியவர். தன்னுடைய பெயரை இந்த ஊருக்கு தெரியணும், இந்த செலவு மூலயமா இவ்வளோ செலவு செஞ்சு இந்த ஊர் மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செலவு செய்யக்கூடியவர். தன்னுடைய பெயருக்காக, புகழுக்காக, அந்தஸ்துக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடியவர் இந்த கன்னிலக்கணக்காரர்கள். பொதுவாக கன்னிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு திசை, ராஜா திசைன்னு சொல்கிறோம் இல்லையா, பொன், பொருள், கௌரவம், அந்தஸ்து, வீடு, வண்டி, வாகனம், மனை, இது எல்லாமே கொடுக்கும்னு சொல்லக்கூடிய திசை கன்னிலக்கணக்காரர்களுக்கு பெருசாக நன்மை செய்யாது. அது எப்படி இருந்தாலும் பெருசாக நன்மை செய்யாது கன்னிலக்கணக்காரர்களுக்கு. கன்னிலக்கணக்காரர்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய முதல் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைன்னா சுக்கிர திசை. சுக்கிர திசை 20 வருஷம் வெளிநாட்டு யோகம், வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, போர் அடிக்கிறது, அப்புறம் ராயல் அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் கட்டுறது, வாகனம் மூலமாக வருமானம், வாகனம் அமையக்கூடியது, வீடு, வண்டி, வாகனம், மனை, குடும்பத்துக்கு தேவையான அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கு கொடுக்கக்கூடிய திசையாக கன்னிலக்கணக்காரர்களுக்கு சுக்கிர திசை அமையும். அதே போல் உங்களுடைய லக்னாதிபதி திசை புதன் திசையும் யோகத்தை, தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், அதாவது கருத்தை பிழைக்கிறது, வியாபாரம், வளர்ச்சி கொடுக்கக்கூடியது, இந்த மாதிரியான கல்வி வளர்ச்சி, இது எல்லாமே யோகத்தை செய்யக்கூடிய திசையாக புதன் திசையும் 17 வருஷம் அமையும். புதன் திசை 17 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம் கன்னிலக்கணக்காரர்களுக்கு வந்ததுனால் அது எப்படி இருந்தாலும் மறைவா அதோட இருக்கிற பலத்தை பொறுத்து நன்மைகளை செய்யும். மறைவு பெற்றிருந்தாலும் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட ஓரளவுக்காவது நன்மைகளையே செய்யும் சுக்கிர திசையும் புதன் திசையும் கன்னிலக்கணக்காரர்களுக்கு. ஆனால் குரு திசை எப்படி இருந்தாலும் நன்மைகளை பெரிதாக கன்னிலக்கணக்காரர்களுக்கு செய்யாது. பொதுவாக கன்னிலக்கணக்காரர்கள் எல்லை காவல் தெய்வம், கருப்பசாமி ஐயனார், இந்த மாதிரியான கிராம தேவதைகளை வழிபாடு செய்யும் பொழுது வாழ்விலே வெற்றி பெறக்கூடியவராக, இந்த நினைத்த காரியங்கள்லாம் அதாவது நேர்த்தி கடனாக செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னாலும் இங்கே எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செஞ்சு அடிக்கடி வழிபாடு செய்யும் பொழுது வாழ்வில் வெற்றிகர மனிதராக கன்னிலக்கணக்காரர்கள் மாறுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.